மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலன் முடியும். சிறப்பாக வாழ்கின்ற ஒரு சூழல் அமைய 2026 வாக்கிய பிரகாரம் இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம். நீங்க நினைத்த மாதிரி ஒரு திருமண வாழ்வு அமையும். ராகுவை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகர்கின்றார். இந்த வருகின்ற குரு பயிற்சி ஒரு நல்ல யோக பலனை தரும். திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு நினைக்கிறது நடக்கிறது ஒண்ணாரு. அதாவது அவர்கள் நினைப்பது ஒண்ணு. இப்போ உதாரணமா காதல் திருமணம்னா அதுக்கு எதுக்கு மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த சனி பயிற்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி வந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? மகர ராசி நண்பர்களே, எல்லாம் அல்ல என் விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் அனைவருக்குமே கிடைக்கணும். அந்த வகையில 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிவிட்டாலும் கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்ப சனி பயிற்சி, அதாவது கால இடைவெளி தான். ஆனா அந்த சனி பகவான் செய்ததோ செய்ய போவதோ ஒன்றுதானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, அதுல இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பாத சனி. இப்ப கொஞ்சம் சனி பயிற்சியிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. காரணம் ஒரு ஆள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார், அவர் தான் ராகு பகவான். அதனால கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே, அதாவது சொல்வார் ஒரு பாடல் கூட, திரைப்பட பாடல்கள் உண்டு, எல்லா விஷத்தையும் என்னை குடிக்க வைத்து விட்டான் என்று சொல்வார்கள். அந்த வகையில அத்தனை துன்பங்களையும், ஏன் சிலரெல்லாம் கணவன் மனைவி உறவு பிரிபடுகின்ற ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொழில நஷ்டம், இருக்கும் இடத்தை விட்டு சாமியாரா போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கூட சிலர் அடைந்திருப்பார்கள். அந்த நிலை மாறுமானா நான் சொல்வதை சரியாக கவனித்தால் கேட்டால் அந்த முறையில் நீங்க செயல்பட்டீர்களால் கண்டிப்பாக ஒரு பொற்காலம் நற்காலம் கிடைக்கும். இவங்களுக்கு திருமணம் எப்படியா? திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு நினைக்கிறது நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அதாவது அவர்கள் நினைப்பது ஒண்ணு. இப்போ உதாரணமா காதல் திருமணம்னா அதுக்கு எதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் முயற்சி பண்ணுவோம், காதல் திருமணமாகும். இது அனுபவ ரீதியா நீங்களே உணரலாம். ஐயா என்னையா அப்படி புசுக்குன்னு சொல்லிட்டீங்க? அப்ப லவ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வீட்டுல எப்படி சொல்லி சமாளிச்சு அதை அரேஞ்ச் ஆக்குறது? அது அவர்களுடைய தலையெழுத்து. ஓகே, சோ இவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் எப்படி? நான் இதை சொல்லுடைய அர்த்தம் வேதனையா தான் சொல்றேன். நான் உயிருக்கு உயிராக காதலித்த எத்தனை பேர் திருமணத்தில் முடிகின்றது? திருமணத்தை முடித்த பின்பு எத்தனை பேர் தன் கணவனையோ மனைவியோ காதலிக்கின்றார்கள் இல்லையுமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அனுபவத்துல சொல்ற கர்மாதா, களத்திரக்காரகன் சுக்ரன். அந்த வகையில களத்திரக்காரகன் இந்த நேரத்துல 2026 ஆரம்பத்திலே உங்களை கைவிட்டுட்டார் மகர ராசி. அதனால திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லலை. ஒரு 80% வாழ்க்கை ஒரு ஏமாற்றம் கலந்ததாக இருக்கும். இருப்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இப்படித்தான் என் மனைவி அமைவாள் என்று இருப்பதை விட அமைந்த மனைவியை அப்படி நினைத்துக் கொள்ளலாமே. எதிர்பார்ப்புகள் குறைச்சுக்க சொல்றீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் தாமதமா இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி பயிற்சி ஒரு ஜாக்பாட்டா இருக்குமா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது மன அமைதி சந்தோஷம் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ்கின்ற ஒரு சூழல் அமைய 2026 வாக்கிய பிரகாரம் இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம். நீங்க நினைத்த மாதிரி ஒரு திருமண வாழ்வு அமையும். அப்ப இவங்க எந்த கோவிலுக்கு போலாம்? என்னை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே கோவில் தான். அடித்து சொல்லுவேன், நிம்மதி தருகின்ற ஒரே சனிதம் காஞ்சி வரதராஜ பெருமாள் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல, அதாவது அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, இப்படி 7.5 சனி, இந்த சனி பகவானுடைய பாதிப்புகள்லாம் இருந்தது. அத்தனை போராட்டங்களையும் சந்தித்து அதன் முடிவுல என்ன செய்வது என்று கலங்கி நின்ற பொழுது அவர் சென்று நின்ற இடம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்லி பிரசனம், நீங்க ஒரு முறை காஞ்சி வரதரை சந்தித்து பாருங்கள் என்று இன்று நன்றாக இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார், ஆண்டுகள் கடந்தும் நிம்மதியாக வாழ்கின்றார். இது பரிகாரம் என்று சொல்வதை விட அனுபவம் என்று சொல்வேன். இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த விதமான சனி பகவானுடைய பாதிப்பு இல்லாட்டாலுடைய ராகு பகவானுடைய நிலை, ராகுவை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகர்கின்றார். இந்த வருகின்ற குரு பயிற்சி ஒரு நல்ல யோக பலனை தரும். மகர ராசி நேயர்களுக்கு கல்விஸ்தான். கல்வியை பொறுத்தவரை அற்புதமான படிப்பு, ஆனால் படித்த படிப்புக்கேற்ற வாழ்க்கை அமையாது. அதுக்கேற்ற வேலை இருக்காதுன்னு சொல்றீங்க. பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு பேங்க்ல வேலை செய்யற மாதிரி. ஓகே, சோ ஒரு வரியில இந்த மகர ராசி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சனி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலன் உடையவர்கள், தெய்வீக நம்பிக்கை உடையவர்கள், நம்பிக்கையை இழக்காதவர்கள். அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீர்மொழிகை கப்பல் என்றுதான் சொல்வேன்.
முடிந்து விட்டது இவன் கதை, அவ்வளவுதான் இவன் வாழ்க்கை என்று நினைக்கும் பொழுது தரைமேல் வருவார்கள் அல்லவா நீர்மூழ்கி கப்பல். அந்த மாதிரி எந்த நிலையிலும் நிலைகுலையாதவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், போராடுகின்ற குணமுடையவர்கள். இவர்களுடைய வெற்றி இழுபறி. ஒரு தொழிலா இருக்கட்டும், வாழ்க்கையாகட்டும், திருமணமா இருக்கட்டும், காலம் கடந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து விடுவார். சோ மகர ராசி நேயர்களே, நம்பிக்கையோட காத்திருங்க.